சாரி, கொஞ்சம் இன்டர்நெட் ஸ்டெபிலிட்டி இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க கான்ஸ்டியூஷனுடைய இன்டர்பிரிட்டேஷன் அப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். வித் ரிகார்ட் டு லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ், கான்ஸ்டியூஷன்ல பார்ட் 11 எடுத்து பார்த்தோம்னா லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. அந்த லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ்க்கு உட்பட்டு தான் என்ன பண்ண முடியும், லாஸை எனாக்ட் பண்ண முடியும். ஸோ யூ ஷுட் நோ வாட் இஸ் த கரண்ட் பொசிஷன் ஆஃப் திஸ் லா இன் த ஹேண்ட், whether it is coming under the union list or it is coming under the state list or it is coming under the concurrent list, and what are the enactments with regard to this particular subject matter. இது தெரிஞ்சிருக்கணும். அதுல ஏதாவது ஒரு ஸ்பியர் ஒன்னோட ஒண்ணு லாக் பண்ற மாதிரி, அதாவது ரெண்டுமே முரணாக இருக்கிற மாதிரி, ஓவர் ரைடிங்கா இருக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு தெரியணும். அப்படி ஓவர் ரைடிங்கா இருந்தா ஆல்வேஸ் ஒன்லி ஒன் லா would be prevail. Law is only to make clear the regulation of the affairs. It is not to make confusion of the affairs. இரண்டு சட்டங்கள் இருந்து மாநிலத்துல ஒரு மாதிரி இருந்து இப்ப நம்ம ஸ்டேட்ல ஒரு மாதிரி இருந்து எதை ஃபாலோ பண்றதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்காக சட்டம் இயற்றப்படவில்லை. ஆல்வேஸ் லா இஸ் டு என்ஷூர் ஸ்மூத் ரெகுலேஷன் ஆஃப் த அஃபேர்ஸ் ஆஃப் த ஸ்டேட். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரியா? சரி, இதுல இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் இம்ப்ளைடு பவர்ஸ், இன்சிடென்டல் ஆர் ஆன்சிலரி பவர்ஸ், இம்ப்ளைடு ப்ராஹிபிஷன், இந்த மூன்றும் ஃபர்ஸ்ட் செஷன்ல பார்த்தது. இம்ப்ளைடு பவர் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன்ல ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா கொடுத்துருக்க ரைட்டை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு யூ மைட் ஹவ் நீட் சம் எக்ஸ்ட்ரா பவர்ஸ் ஆர் ஒரு துணை அதிகாரம் தேவைப்படலாம். அதுதான் அந்த இம்ப்ளைடு பவர். தட் மே நாட் பி எக்ஸ்பிரஸ்லி ப்ரொவைடட் இன் த கான்ஸ்டியூஷன், பட் வித்தவுட் தட் பவர் யூ cannot execute the established right given under the constitution. அதுதான் பிரின்சிபல் ஆஃப் இம்ப்ளைடு பவர். அதே மாதிரி இம்ப்ளைடு ப்ராஹிபிஷன் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெசிஃபிக்கா ஒரு என்ட்ரி இருக்கு, அது வந்து யூனியன் லிஸ்ட்ல இருக்கு. சரியா? அது சார்ந்த விஷயங்களை கூட ஸ்டேட் என்ன பண்ணக்கூடாது, லாஸ் எனாக்ட் பண்ணக்கூடாது. அதே தான் யூனியனுக்கும். ஸ்டேட் லிஸ்ட்ல ஒரு ஐட்டம் இருக்கு, அது சார்ந்த விஷயங்களை கூட என்ன பண்ணக்கூடாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரெகுலேட் பண்றதுக்கான அதிகாரம் கிடையாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் லேண்ட், இது சம்பந்தமான ரெவன்யூ, இதெல்லாம் யாருடைய அதிகாரத்துல வருது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய அதிகாரத்துல வருது. அப்ப இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய இந்த அதிகாரத்துல கை வைக்கிற மாதிரி வித் ரிகார்ட் டு ஃபிக்சேஷன் ஆஃப் ஃபீஸ் ஆர் வித் ரிகார்ட் டு மோட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை என்ன பண்ண முடியாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லா மூலியமா என்கரேஜ் பண்ண முடியாது. அதுதான் வந்து இம்ப்ளைடு ப்ராஹிபிஷன் சொல்றது. இஃப் சம்திங் இஸ் ப்ராஹிபிட்டட் எக்ஸ்பிரஸ்லி, த அதர் திங்ஸ் அசோசியேட்டட் வித் தெம் ஆர் ஆல்சோ ப்ராஹிபிட்டட் இம்ப்ளைட்லி. இது ரெண்டும் பார்த்துருக்கோம் ஏற்கனவே, அந்த செஷன் கொஞ்சம் பாருங்க. அதே மாதிரி இன்சிடென்டல் அண்ட் ஆன்சிலரி பவர்ஸும் பார்த்தோம். அடுத்து நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரின்சிபல் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ்ல லாஸ்ட் கொஞ்சம் விஷயங்கள் பார்க்கணும். அதுக்கு அடுத்ததை பார்க்கணும். பிரின்சிபல் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் ஆஸ் த நேம் சஜஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் த ஆக்ட் மே பி நேம்ட் ஆஸ் சம்திங், ஆனால் அதுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் அண்ட் அதர் திங்ஸ் would be a encroachment ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் பவர். அப்படி இருந்துச்சுன்னா அந்த சட்டம் செல்லுமா செல்லாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோ, தட் இஸ் நாட் அலோட் அண்டர் த legal thing, because some power has been vested to authorities concerned. They have to work and regulate and frame laws only within their domain. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அதிகாரத்திற்கு உட்பட்டு தான் சட்டங்களை இயற்றணுமே தவிர மாறாக என்ன பண்ண முடியாது. அதுதான் பிரின்சிபல் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ். இட் இஸ் இம்மெட்டீரியல் வாட் நேம் ஆர் நாமன்கிளேச்சர் ஹஸ் பீன் given to particular enactment. அது நமக்கு தேவையே கிடையாது. அந்த சட்டத்திற்குரிய கொடுக்கக்கூடிய தலைப்பினை வைத்து நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு விஷயத்த எடுத்துக்க முடியாது. அதை வந்து நம்ம இன் டெப்தா போய் தான் நம்ம என்ன பார்க்கணும், வெதர் இட் இஸ் an encroachment or not அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ். இதுல ஒரு முக்கியமான கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் பாம்பே வர்சஸ் FN பல்சாரா, லாஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். வித் ரிகார்ட் டு வேர் த ஸ்டேட் ஆஃப் பாம்பே SY, இப்போ மகாராஷ்டிரா இருக்கு இல்லையா, ப்ரீவியஸா இந்த பாம்பே ஸ்டேட் வந்து they would have imposed on ban on prohibition ban on liquor items ப்ரொக்யூர் பண்ணியிருக்கிறதுக்கோ இல்ல மேனுஃபேக்சரிங், செல்லிங் அண்ட் இந்த மாதிரியான மற்ற விஷயங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும். அப்ப அதை எதிர்த்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இம்போர்ட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதுல சேர்ந்து தடை விதிக்கப்படுகிறது. இம்போர்ட்டிங் இஸ் த பவர் கிவன் அண்டர் த யூனியன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது கவர்மெண்ட் என்ன, அந்த கோர்ட் எப்படி இன்டர்பிரட் பண்ணோம், வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் லெஜிஸ்லேஷன், த ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் இஸ் லையிங் வித்தின் த ஆம்பிட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட். அப்படி இருக்கும்போது அதை அச்சீவ் பண்றதுக்காக ஒரு சட்டத்தை ஏற்றப்படுது. நம்ம அந்த ஆப்ஜெக்ட் என்ன, அதோட நோக்கம் என்னன்னு தான் பார்க்கணுமே தவிர இந்த மாதிரி
மற்ற விஷயங்கள் அதெல்லாம் நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ ஆல்வேஸ் இட் இஸ் as you all know, the onus of proof to is on the person who is stating that there is some legislative encroachment. இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே கிட்டத்தட்ட என்னது லெஜிஸ்லேட்டிவ் என்க்ரோச்மெண்ட்டை பத்தி தான் பார்க்குறோம். அதாவது எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரத்தை இல்லாம நான் இன்னொருத்தனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டம் ஏற்றுக்கிறேன், அது சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும் பொழுது இட் இஸ் ஆல்வேஸ் ஆன் தட் பர்சன் ஹூ இஸ் ஸ்டேட்டிங் தட் இட் இஸ் த என்க்ரோச்மெண்ட் அப்படின்னு சொல்றவங்க நிரூபிக்கணும் இது எந்த வகையில அப்படிங்கிறது. அண்ட் இட் ஷுட் பி பேஸ்ட் நாட் ஒன்லி பை mere apprehension or preponderance of probabilities. அப்படி இல்லாம it should be established with all facts and correct scenarios. சரியா? அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு செஷன்ல பிரின்சிபல் ஆஃப் கலரபிள் லெஜிஸ்லேஷன். பிரின்சிபல் ஆஃப் கலரபிள் லெஜிஸ்லேஷன். பிரின்சிபல் ஆஃப் கலரபிள் லெஜிஸ்லேஷன் is based on a concept. What cannot be done directly, it cannot also be done indirectly. Fit and substance மாதிரி தான் இந்த கலரபிள் லெஜிஸ்லேஷனும் fit and substance மாதிரி தான் இந்த கலரபிள் லெஜிஸ்லேஷனும் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கலரபிள் லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிறது என்னன்னா fit and substanceல ஒரு ஆக்டா அப்பேரண்டா நம்ம என்ன பண்றோம் அதை அசர்டைன் பண்ணி பாக்குறோம் இது வந்து ப்ராப்பரா இருக்கா கரெக்டா இருக்கா இல்ல என்ன ஏதுங்கிறது. இந்த டாக்டரின் ஆஃப் கலரபிள் லெஜிஸ்லேஷன்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா whether it is incidentally touching the other aspects. மெயினா வந்து கரெக்டா தான் இருக்கு. ஆக்ட் இஸ் கிளியர், தட் இஸ் இட் இஸ் வித்தின் இட்ஸ் பவர்ஸ் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது வித் ரிகார்ட் டு கலரபிள் லெஜிஸ்லேஷன். பட் ஆனா ஆக்டே இன்சிடென்டலா தன்னுடைய அதிகாரத்தை தொட்டுட்டு பட் வாஸ்ட்லி பட் மேனிஃபெஸ்ட்லி மெஜாரிட்டிலி இட் இஸ் டச்சிங் த பவர் விச் இஸ் ப்ரொவைடட் இன் ஆல்டர்னேட்டிவ் இது அப்படின்னா அதுதான் கலரபிள் லெஜிஸ்லேஷன். த டிஃபரன்ஸ் பிட்வீன் த அதர் டூ இஸ் லைஸ் இன் திஸ். கலரபிள் லெஜிஸ்லேஷன்ல ஃபர்ஸ்ட் திங் டு பி noted is what kind of this legislation is affecting what rights, what liabilities, what is the core principle and what is the incidental or isolated or surrounding phenomena. அதை பார்த்துட்டு இதுல எது அதிகமாக பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கு, whether it is mostly encroaching on the content of other sphere or it is only incidental or in a remote manner அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ரிமோட்டா ஓகே இதை முழுமையாக இது பண்ண முடியாது, ஏதோ ஒரு சில விஷயங்கள் இது பண்ண முடியும் அப்படின்னா அந்த விஷயங்களுக்கு என்ன பண்றாங்க, they are giving exception. ஆனால் மேனிஃபெஸ்ட்லி ஃபோக்கஸ்லி வாண்டட்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்கன்னா அதை வந்து என்ன பண்றது கிடையாது, ஏத்துக்கிறது கிடையாது. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள் டு டூ இட் இன் அ ராங் வே. ஒரு விஷயத்தை எப்படி செய்யக்கூடாதுன்னா அதை வந்து மாற்றி செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை வந்து செக் பண்றதுக்கான ஒரு பிரின்சிபல் தான் பிரின்சிபல் ஆஃப் கலரபிள் லெஜிஸ்லேஷன். இந்த பிரின்சிபல் ஆஃப் கலரபிள் லெஜிஸ்லேஷன் வந்து நல்லபடியா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்பட்ட ஒரு கேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா கஜபதி நாராயண் டியோ அப்படிங்கிற ஒரு கேஸ். கேசி கஜபதி நாராயண் டியோ வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிசா. இந்த கேஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா கலரபிள் லெஜிஸ்லேஷனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கக்கூடிய கேஸ். இதுல என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் இம்மெட்டீரியல் வெதர் த ஆக்ட் காசஸ் இன்கன்வீனியன்ஸ் ஆர் ஹார்ட்ஷிப். அதற்குள்ளலாம் நம்ம போக முடியாது பிகாஸ் இட் இஸ் ஆல் lying within the wisdom of legislature, whether it is going to cause hardship to the people or it is going to cause inconvenience, those things are not under question. இப்போ எதெல்லாம் நம்ம சேலஞ்ச் பண்ண முடியாது. we are not discussing about the outcome of this law. இந்த சட்டத்தினால் என்ன விளைவுகள் ஏற்படும்ங்கிறது முக்கியம் கிடையாது. இந்த சட்டம் தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி இயற்றப்பட்டிருக்கா, whether the legislature which is passing that particular act is having the capacity to make that enactment, it is only to be decided. அப்போ அதோட ஸ்கோப் என்ன, இந்த மாதிரி ஒரு சட்டத்தை செல்லுமா செல்லாதான்னு அறிவிக்கக்கூடிய வழக்குகள்ல கேசஸ்ல the scopes are very limited. The scope is only with regard to the ability of enacting law and not the law itself. சரியா? அந்த சட்டத்துல இன்னும் சில விஷயங்களை சேர்த்திருக்கலாம், இல்ல சில விஷயங்களை தவிர்த்திருக்கலாம், சில விஷயங்கள்னால பாதிப்புகள் அதிகமாக இருக்கு, சில விஷயங்கள்னால விளைவுகள் அதிகமாக ஏற்படும், அதெல்லாம் செகண்டரி. வாட் இஸ் பிரைமரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரம் வாட் அத்தாரிட்டி யூ ஹாவ் டன் திஸ் லா, எந்த அதிகாரத்தின் கீழ் நீங்க இந்த சட்டத்தை ஏற்றிருக்கீங்க,
from which proposition of law or from which authority of law, from where you get the power to make this law அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பிரின்சிபல் ஆஃப் கான்ஸ்டியூஷன்ல அதிகமாக பார்க்குறோம். we are not going into the bona fideness or we are not going into the malifiedness. சரியா? இப்போ ரீசெண்டாக கூட நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. அதாவது என்னென்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக சூப்பர் அனேஷன் ஏஜை தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஃபர்ஸ்ட் 58 இருந்துச்சு, அப்புறம் 59 இருந்துச்சு, இப்போ 16 கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் இதெல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ சில வியூ வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we used to feel or suggest that it is all pro election decisions அப்படின்னு சொல்லிட்டு, that is not the ground for challenging a law, whether it is pro election decisions or whether the government is having the strength or financial ability to make this law effective. அதுக்குள்ளலாம் போக வேண்டிய ஒரு அதிகாரம் நீதிமன்றத்தை கிடையாது. என்ன கிடையாது? it is not go inside how it is possible to execute the law successfully or not. அதற்குள்ள எல்லாம் நீதிமன்றம் போகாது. நீதிமன்றத்துடைய jurisdictional aspects அந்த ஆள் வரம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, it is very limited. it is only with regard to the power of making a law. அவ்வளவுதான். சரியா? ஸோ இந்த கேஸ்ல என்ன சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னா, அக்ரிகல்ச்சரல் இன்கம்ல டாக்ஸ் இம்போஸ் பண்றதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப இந்த அக்ரிகல்ச்சரல் இன்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல டாக்ஸ் கொண்டு வர்றது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் அரைஸ் ஆகும்போது the court would go into the agricultural aspects. டாக்ஸிங் அப்படிங்கிறதுல அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது இதுல எந்த இதுல வருது அப்படின்னு பார்த்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து மேலஃபைட்னஸ் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ்க்கெல்லாம் நமக்கு என்ன கிடையாது, ஸ்கோப் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேஸ் வித் ரிகார்ட் டு டாக்ட்ரின் ஆஃப் கலரபிள் லெஜிஸ்லேஷன். அதே மாதிரி நீங்க கான்ஸ்டியூஷன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, டாக்ஸிங் லாஸ், டாக்ஸிங் ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 245ல என்ன ஆஸ்பெக்ட்ல லா எனாக்ட் பண்றோங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். வாட் இஸ் த பவர் வித் ரிகார்ட் டு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் வாட் இஸ் த பவர் வித் ரிகார்ட் டு யூனியன் கவர்மெண்ட் ஆர் யூனியன் லெஜிஸ்லேச்சர், அது தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்பர் 1. அண்ட் நம்பர் 2, வித் ரிகார்ட் டு ஆப்ரேஷன் ஆஃப் லாஸ், வெதர் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் ரைட் டு மேக் அன் எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ஆப்ரேஷன் ஆஃப் லா. ஏற்கனவே சில செஷன்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ஆப்ரேஷன் ஆஃப் லா, இந்த அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவா இருக்கக்கூடிய அதிகாரம். அப்போ இன்னொரு மாநிலத்துல அதிகாரம் செலுத்த வகையில ஒரு சட்டத்தை இயற்ற முடியுமா அப்படின்னா என்ன பண்ண முடியாது, மாநிலத்திற்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஸோ அதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். டாக்ஸிங் சம்பந்தமான டாக்ஸிங் சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 12. அதுல ஆர்டிகல் 265 ஆஃப் கான்ஸ்டியூஷன், டாக்ஸஸ் நாட் டு பி இம்போஸ்ட் சேவ் பை அத்தாரிட்டி ஆஃப் லா. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்ப டாக்ஸை ஜஸ்ட் லைக் தட் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் மாதிரி, ஒரு என்ன சொல்றது, ஒரு கெசட்ல மட்டுமே பப்ளிஷ் பண்ணிட்டா அந்த டாக்ஸ் வந்து வேலிடா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ. டாக்ஸ் ஷுட் பி மேட் ஒன்லி பை லெஜிஸ்லேட்டிவ் அத்தாரிட்டி. அதே மாதிரி டபுள் டாக்ஸேஷன் இஸ் ஆல்சோ not allowed under constitution. ரெண்டு விஷயங்கள் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். டாக்ஸ் should always be saved by authority of law. அப்படின்னு என்ன அர்த்தம்? டாக்ஸ் விதிப்பதற்கும் டாக்ஸை கலெக்ட் பண்றதுக்கும் டாக்ஸை லெவி பண்றதுக்கும் என்ன இருக்கணும், ஒரு அத்தாரிட்டி சில ரைட்டை கொடுத்துருக்கணும். தட் ஷுட் பி பை வே ஆஃப் லெஜிஸ்லேஷன். இட் இஸ் நாட் பை அ மியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் a tax cannot be imposed. அந்த விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். டாக்ஸை ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலியமா என்ன பண்ண முடியாது, இம்போஸ் பண்ண முடியாது. only by proper legislation you can impose tax. அந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். அதற்கு அடுத்து டபுள் டாக்ஸேஷன் ஆன் சேம் சப்ஜெக்ட் மேட்டர். ஏற்கனவே ஒரு விஷயத்துல டாக்ஸ் விதிக்கப்பட்ட ஒரு விஷயத்துல மறுபடியும் டாக்ஸ் விதிக்க முடியாது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ஆப்ரேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் அப்படிங்கிறதுல இந்த டாக்ஸ் கான்செப்டும் பொருந்தும். அப்போ ஒரு அரசாங்கம் தன்னுடைய அதிகாரத்தை அதிகாரத்தை பயன்படுத்தி இன்னொரு மாநிலத்துல நடக்கக்கூடிய, இன்னொரு ஸ்டேட்ல நடக்கக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷனுக்கு which is outside its control or outside the operation of its territory, அதற்கு டாக்ஸ் இம்போஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதும் கொஸ்டின். இந்த மூன்று விஷயங்களும் டாக்ஸிங் ஸ்டாட்யூட்டை டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம். சரியா? ஓகே,
இப்போ லாஸ்டா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் டெரிட்டோரியல் நெக்ஸஸ். பிரின்சிபல் ஆஃப் டெரிட்டோரியல் நெக்ஸஸ். டெரிட்டோரியல் நெக்ஸஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, நெக்ஸஸ்னா கனெக்ஷன். கனெக்ஷன் வித்தின் a territory, whether the law enacting authority is having connection with that particular territory, having nexus with that particular territory அப்படிங்கறத விஷயம். அதிகாரம் இல்லாத இடத்துல நான் என்ன பண்ண முடியாது, என்னோட அதிகாரத்தை செலுத்த முடியாது. I can construct a building only if I owe the piece of land. If I do not owe the piece of land, whether I can make a construction in that particular place அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது. No, you cannot make a construction if you are not owing a piece of land. அதுதான் இந்த எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் இந்த டெரிட்டோரியல் நெக்ஸஸ் உடைய முக்கியமான ஒரு விஷயம். Law enacting authority, either it may be a state legislature or it may be a central legislature like parliament, you should have nexus and you should have power over the territory. In the absence of power over the territory, a law cannot be enacted. சரியா? அதுதான் வந்து எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் நெக்ஸஸ். நம்ம ஏற்கனவே வந்து அந்த presumptions regarding jurisdiction அப்படிங்கிற டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். என்னது? The jurisdiction is always presumed to be applicable only within the territory unless and until it is expressly provided in the act அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது சம்பந்தப்பட்ட relevant provisions of constitution வந்து article 245 class 1 and 245 class 2. ஐபிசி கூட உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்லியிருப்பேன். செக்ஷன் 3 அண்ட் செக்ஷன் 4 ஆஃப் ஐபிசியில் இட் ஹேஸ் எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ஆபரேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ ஸ்பெசிஃபிக்காக ப்ரொவைட் பண்ணியிருந்தா மட்டும்தான் ஒரு ஆக்ட் இட் ஹேஸ் இட்ஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஐபிசி எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ஆபரேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ். ஆனால் தமிழ்நாடு ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் ஆக்ட் ஈவன் இட் இஸ் ஆல்சோ ஏ கிரிமினல் லெஜிஸ்லேஷன். இதற்கு எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ஆபரேஷன் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன் அப்படின்னா கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 245 கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 2ல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, த காம்பிடன்சி ஆஃப் எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ஆபரேஷன் லை ஆன் வெஸ்ட் ஒன்லி வித் த பார்லிமெண்ட். திஸ் பவர் அண்ட் திஸ் அத்தாரிட்டி டஸ் நாட் வெஸ்ட் வித் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அப்போ ஈவன் தோ a law may be having a similar thing, ஒரு பீனல் லாவா இருக்கலாம், தமிழ்நாடு ஆக்டா இருக்கலாம், சென்ட்ரல் ஆக்டா இருக்கலாம், சில சப்ஜெக்ட் மேட்டர் மே பி சிமிலர் or it may be identical, but the operation of the state legislation is confined only to the state. அதை தாண்டி என்ன பண்ண முடியாது, அதை தாண்டி ஒரு லா மூலியமா ஸ்டேட் கவர்மெண்ட் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்த முடியாது அப்படின்னு சொல்றதுதான் பிரின்சிபல் ஆஃப் டெரிட்டோரியல் நெக்ஸஸ். பிரின்சிபல் ஆஃப் டெரிட்டோரியல் நெக்ஸஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் பாம்பே வர்சஸ் ஆர்எம்டிசி. State of Bombay versus RMDC. This is with regard to a newspaper which has its registered office at Bangalore, but its sale of newspaper is taking place in Bombay. அப்ப அந்த இடத்துல they are making an advertisement with regard to some price. ஒரு குலுக்கல் முறையில ஒரு பரிசுக்கான ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க. எங்க? where the newspaper is sold, that is at the place of its sale at Bombay. But whereas it is having its registered office at Bangalore. அப்போ அந்த பாம்பே கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, they are imposing tax with regard to price competition that has been advertised by this newspaper concerned. அப்போ கோர்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, what is the territorial nexus? It has to go and look into the substance இல்லையா, whether it is encroaching the legislative power of the other state or it is having legitimate competence அப்படின்னு பார்க்கும்போது கோர்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயங்களுக்கும் போதும். ஹவு திஸ் taxing statute has been made. It is made by legislation, state legislation. எந்த செயல்பாடுகளுக்கு அந்த டாக்ஸை இம்போஸ் பண்ணியிருக்காங்க? only with regard to transactions, collection of money, fees and distribution of price, everything within that particular state. It does not speak about other places. It is only specific with regard to sale of newspapers at Bombay, with regard to collection of fees and other payment of prices and everything within the state of Bombay. So it is all the operation in question is happening only and it is confined only within the state of Bombay with regard to the legislation passed by the concerned state. அப்படி இருக்கும் பொழுது இதை நம்ம என்ன சொல்ல முடியாது, எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ஆபரேஷன் இருக்கு, டெரிட்டோரியல் நெக்ஸஸை
மீறின செயல் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு the court would give the verdict in favor of the state government. State government has the competence. இது வந்து என்ன சொல்ல முடியாது. It cannot be said to be an encroachment of other person's territory, central government's territory அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போக முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டெரிட்டோரியல் நெக்ஸஸ். ஸோ இப்போ இதோட இன்னைக்கு செஷனை வந்து வைண்ட் அப் பண்ணிடலாம். நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்ன சொல்றேன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி எடுத்த அந்த 2 செஷன் வீடியோ நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பாருங்க. அதுல ஒவ்வொரு பிரின்சிபலை பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அது ரிலவென்ட் கேஸ் கிளாஸ்ல எப்படி அது அப்ளை ஆகப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி சம்பந்தமா 2 செஷன் அப்லோட் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு நீங்க அதை இந்த வீக்கெண்ட் பாருங்க. ஸோ தட் அட்லீஸ்ட் ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் எடுத்துட்டா அந்த டாபிக்ல எந்த ஒரு விஷயமும் விடாம உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பிகாஸ் இட் இஸ் அவாய்டிங் யூ ஃப்ரம் டு நோயிங் ஃப்ரம் பிட்ஸ் அண்ட் பீசஸ். பார்ட் பை பார்ட்டா தெரிஞ்சுக்கிறத விட அட்லீஸ்ட் சீக்வன்ஷியல் திங் வுட் பி டன். சரியா? some technical problem, I would end this session. அதே மாதிரி அசைன்மெண்ட் வந்து இன்னும் வெரி ஃபியூ ஹஸ் நாட் சப்மிட்டட். ஸோ பார்த்துக்கோங்க. டு ரெஃப்ளெக்ட் இன் யுவர் இன்டர்னல் அசஸ்மெண்ட். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ எவ்ரிவன் ஃபார் யுவர் பேஷன்ஸ். ஹேவ் அ ஹாப்பி டே.